அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் அந்த ஐக்கானை இது பண்ணினாலே நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினப்பலன் 8/8/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 11:34 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:16 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருக சீரிஷம். நாம யோகம் இன்று காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 11:34 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 10:21 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:16 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:16 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். சுவாதி விசாகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடக லக்னம் இருப்பு 1 நாழிகை 43 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு உச்சம், சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா 27 தடவை சொல்லிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் பொலிவடையும். அதேமாரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான சூழ்நிலை நிலவும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதோடு மட்டுமல்லாமல் கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். பொறுமையோடு இருந்தால் வெற்றி. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் என்றாலும் போடும் முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய திருநாள் தான். ஏனெனில் இன்றைய தினமும் அயனசேன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் இன்றைய தினம் நீங்கள் கடுமையான செலவுகளை சந்திக்க நேரிடலாம்.
அரசியல்வாதிகள் பயணங்களின் மூலமாக வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான லாபங்கள் வந்து சேரும் நாள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அதை அற்புதமாக செயலாற்றி சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமான சில பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் மூலம் அற்புதமான சில சந்தோஷமான சில சிந்தனைகள் உருவாகும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமாக சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திராசிரமம் தொடர்கிறது. கவலைகளும் இருக்கலாம். உத்தியோகத்தில் பொறுமையோடு செயல்படுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். தொழில் வியாபாரம் கவனமாக இருந்தால் வெற்றி. அதேபோல் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒருவித முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் சில காரியங்கள் ஓரளவிற்கு முடியும் என்றாலும் சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிகராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். ஏனெனில் கலத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திரபகவான் இன்றைய தினமும் உலா வருவதால் நீங்கள் தொடர்ச்சியாக சந்தோஷங்களை அனுபவிப்பீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதோடு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும்.
மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புனித பயணம் செல்வதற்குண்டான சில வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள். உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் அற்புதமாக சில காரியங்களை அருமையாக நிறைவேற்றி காட்டுவீர்கள். கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையாரின் மூலம் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும் வேலைகள் பலு கண்டிப்பாக குறையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் சொத்து சேர்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயண வாய்ப்புகள் உருவாகலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களின் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் மூலம் சந்தோஷமான செய்தி ஒன்று அற்புதமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உங்களது உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நெருக்கமடைவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் வந்து சேருவதற்கு சில அதிரடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் தைரியமாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பீர்கள். அதேபோல் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில முன்னேற்றங்கள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள்